ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ வாசல்லே உட்காந்துருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஐயோ, எங்கள் வீட்டுக்கிட்டக்க இப்போ ஷட் டவுன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அந்த கொடுமையை. ஷட் டவுன் ஆனால் என்ன நிலைமை ஆகுறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே தான் இந்த இடம் தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, அது 2 ஜன்னல் இருக்கனால அப்படி இருக்குது. ஸோ ஷட் டவுன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட எங்கள் ஏரியாவில் இன்றைக்கி ஷட் டவுன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இருக்கிற ஜன்னல் எல்லாமே திறந்து விட்டாச்சு. அப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி பயங்கர இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. கதவை திறந்தா அவ்வளோ ஒரு வெயில். ஸோ ஜன்னலையும் திறக்க முடியல. ஸோ இந்த பல ரீசன்னால் தான் வந்து நாங்கள் வந்து வெளியில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த கரண்ட் இல்லாமல் வந்து எங்களுக்கு இருக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மேலே பாருங்கள், பார்த்தீங்களா, ஷீட் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஹாஸ்பிட்டல் ஷீட் வந்து எங்களுக்கு போட்டிருக்கிறது. ஸோ வந்து கரண்ட் இல்லை அப்படின்னாலே உள்ளே வந்து அப்படியே அந்த வெயில் ஃபுல்லாகவே இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டம். ஸோ வெயிலுக்கும் கரண்ட்டும் இல்லைங்களா? ஸோ ரெண்டுமே சேர்த்து மனுஷனை கொல்லுது இன்றைக்கி. ஸோ கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எப்போவுமே மாதம் அந்த 2 நாளில் ஷட் டவுன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டேட்டு இன்றைக்கி போல இருக்குது. நேற்று தான் நைட்டு எனக்கு தெரியும் ஷட் டவுன் சொல்லிவிட்டு. ஸோ நம்ம திரும்பவும் வெளியிலவே போயிடலாம், காற்றுலேயே போயிருந்துடலாமா? இங்கே பாருங்கள், அப்பா அப்பா வெளியில் வந்தோன்னே எவ்வளோ நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து வெளியில் நல்லா காற்று இருக்குங்க, ரொம்ப நல்லா காற்று இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் வந்து மாடியில் இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து தான் வந்து என்னுடைய இது ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ளேஸ் பார்த்துருப்பாங்க. ஏன்னா நான் மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாமே வந்து இங்கேருந்து தான் எடுத்து போடுவேன். ஸோ இதுதான் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து எங்கள் மாடியிலேருந்து பார்த்திங்கனாலே இங்கேருந்து அப்படியே இந்த இது எல்லாமே தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே உட்காரலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மாடிலாம், ஆனால் செம்ம வெயில், இருக்க முடியல. பேசாமல் கீழே இறங்கி மேலே இறங்கி இப்படியே இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த ஷட் டவுன் டைமிங் வந்து கடந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ கீழே போனாலும் நல்லா காற்று இருக்கும். ஸோ அதனால் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி ஷட் டவுன் ஆகும்போது கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க? ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.